தி இன்னசென்ட் டாக் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஊடகவியலாளர் திரு கசாலி அவர்கள். வணக்கம் இன்னசென்ட் சத்யா அவர்களே. வணக்கம் சார். சார், ரொம்ப நாளாக அந்த தவேகோட அமைச்சரவை பற்றி பேசுகிற, தவேகோ ஆட்சியை பற்றி பேசல பிஸியாக இருக்குது தமிழ்நாடு. சரி, அதனால் நீங்கள் எங்கேயோ ஒரு இதில் பேசிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் நம்ம சேனலுக்கு வரும்போது என்னென்னா, என்னதான் நடக்கிறது ஈரானில் இப்போது, இந்த பைத்தியக்கார ட்ரம்ப்கிட்டேருந்து என்னதான் நடக்குது, ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா சொல்லக்கூடாது தான். ஆனால் மாற்றி மாற்றி பேசுகிறாப்புல, நொடிக்கு சீமான் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாப்புலையே. என்ன கதை அது? இப்போ ரீசெண்டாக நேற்று ஒரு நியூஸ் படித்தேன். அவர் எங்கோ ஏதோ காரில் வந்து தப்பிச்சு போகிறாரு, இங்கிலாந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னதான் நடக்கிறது ஈரானில்? சரி, இப்போ நீங்கள் சொன்னது இருக்குல்ல, அதாவது ஒரு பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு இருக்காருல்ல, அப்படி வந்து சொல்கிறது சொல்லக்கூடாது. சரி, வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். வன்மையாக உங்களோட மனது புண்பட்டு தான் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். எல்லாரும் மனதும் புண்படுங்க. சரி சரி. அவருக்கு வந்து பேர் வந்து மக்கள் அன்பாக கூப்பிட்றாங்க, கிறுக்கு அதிபர். கிறுக்கு அதிபர்? ஆமாம், அந்த கிறுக்குத்தனமான அதிபர். ஓகே ஓகே. ஆமாம், நீங்கள் சொல்கிற பைத்தியக்காரன் இன்னொரு வார்த்தை தான், கிறுக்கு தான். என்ன கிறுக்கு அதிபர்? அப்புறம் இன்னொரு அதிபருக்கு பேர் அவர் அமெரிக்க அதிபர் சார். அதான் கிறுக்குங்கிறீங்க? அல்ல, அமெரிக்கா கிறுக்கு இல்லை, அமெரிக்காவோட அதிபர். ஓகே ஓகே. இன்னொன்று கிரிமினல் அதிபர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. கிரிமினல்? கிறுக்கு அதிபர் ஒருத்தர், கிரிமினல் அதிபர் ஒருத்தர். நீங்கள் வந்து கிறுக்கு அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லாமல் சொன்னீங்கன்னா நம்ம வாசகர் அத்தனை பேருக்கும் நேர்களும் தெரியும். ஓகே ஓகே. கிரிமினல் அதிபர் வந்து நெதன்யாகு. ஓகே. முதல்ல இருந்து அவர் பிறந்து பால் குடிக்க ஆரம்பித்ததுலேருந்தே கிரிமினல் தனமாக யோசிக்கிறாள். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி சரி, இப்போ வந்து நீங்கள் கேட்டீங்கல்ல, இந்த மாதிரி தப்பிச்சு போனாருன்னு சொல்லிட்டு, உயிர் பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கும்ல. அது அமெரிக்க அதிபராக ரொம்ப கூட இருக்கும், அவ்வளோ பாதுகாப்பு இருக்கு. ஏன்னா அவர் உடம்பு என்ன ஸ்டீல் பாடி, அப்புறம் சார் உடம்பு அவ்வளோ சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குது, அதை தாண்டி வந்து அடிச்சிடும். தொழில்நுட்பம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தொழில்நுட்பம் வருவேன், மற்ற யாருக்கும் தொழில்நுட்பம் வரமாட்டேன்னு சொல்லுது. தொழில்நுட்பம் என்ன வல்லரசு நாடுகள் அவங்க தானே உச்சத்தில் இருக்கும். இதுகிட்ட வல்லரசு நாடுன்னு யார் சொல்கிறது? அவங்க சொல்லி பத்திரிகைகள். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. யாரோடது? பத்திரிகை யாரோட? முதலாளிகளோடது. எந்த முதலாளி? யூத முதலாளிகள். ஓகே ஓகே. இப்போ இந்த பேசிகிட்டு இருக்க அத்தனை மெஜாரிட்டி ஆஃப் சோசியல் மீடியாவில் எல்லாமே வந்து யூதர் தான் ஓனர். ஓகே. அப்போ அவங்க என்னதை விடணும், என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க, நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவர் தப்பிச்சு போனாருன்றீங்களா, அது தப்பிச்சு போனது உண்மை தான். ஆனால் எப்படி உயிர் பயம் வந்தது எதுக்கு அப்படின்னா, உண்மை ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நேட்டோ சம்மிட்டு துருக்கியில் நடந்தது, இஸ்தான்புல்லில். கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே. அது எப்படின்னா, நேட்டோங்கிறது வந்து நார்த் அட்லாண்டிக்னு ஆரம்பிக்கும். ஓகே. யூரோப்பியன் யூனியன் அப்புறம் அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து கூட்டு, அது எப்படின்னா நேட்டோ படை. நேட்டோங்கிறது என்னென்னா, இராணுவம் இருக்குல்ல, ஒரு நாட்டுக்கு 28 நாடு 30 நாடுன்னு வச்சுக்கலாம், 30 நாடு இருக்குது அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு ஏதாவது மிலிட்ரி வகையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா 28-30 நாடு சேர்ந்து அந்த ஒரு நாட்டை எதிர்க்கும், அடிக்கும். அது சிண்டிகேட். கரெக்ட். ஓகே. அடிக்கும். அது நேட்டோ. இந்த நேட்டோ எதுக்கு உண்டாக்குனாங்கன்னு ஒரு வரியில் சொல்லிடலாம். அடிக்கிறது இல்லை, செத்த பாம்பு அடிக்கிறது. 1900 இப்போ 2ஆம் உலகப் போர் முடியுது 1945. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எங்கெல்லாம் ரஷ்யா வந்து சண்டைக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணி நின்னாங்களோ அது பூரா வந்து கம்யூனிஸ்ட் நாடாயிருச்சு. ஓகே. கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி. கிழக்கு ஜெர்மனி கம்யூனிசம், மேற்கு ஜெர்மனி வந்து முதலாளித்துவம். அதுக்கப்புறம் சவுத் கொரியா, நார்த் கொரியா. சவுத் கொரியா முதலாளித்துவம், நார்த் கொரியா கம்யூனிசம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி அப்படி வந்துச்சா. இப்படி ஒவ்வொரு இடத்தையும் ஒரு 7-8 ஐரோப்பிய நாடுகள் வேறு வந்து இதோடு சேர்ந்துருச்சு. ஓகே. அது நாடெல்லாம் வரிசை சொல்ல வேண்டியதில்லை. அப்படி சேர்ந்த உடனே யுஎஸ்எஸ்ஆராக இருந்தது. அப்படின்னா ரஷ்யா அப்படின்னா, அது ரஷ்யா வந்து இப்போ ரஷ்யா இருக்குல்ல, அதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா. ஓகே. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரு 14-15 நாடுகளை மொத்தமாக சேர்ந்தது தான். அதில் இருந்தது தான் இப்போ யுக்ரைன் சண்டை போடுறாங்கல்ல, யுக்ரைனு, பெலாரஸு, போலண்டு அப்படி ஆரம்பித்து இது வந்து கசகஸ்தான், தஜிகிஸ்தான், அசர்பைஜான், துர்க்மெனிஸ்தான் இப்படின்னு ஒரு 14 நாடுகளாக 91 பிரிஞ்சது. ஆனால் பிரியறதுக்கு முன்னாடி யுஎஸ்எஸ்ஆருங்கிறது இரும்புத்திரை நாடு, பயங்கர ஸ்ட்ராங்காக முதலில் 60களில் ஓகே ஒரு நாயை வந்து மேலே அனுப்பிச்சி விட்டு திருப்பி கொண்டு வந்தாங்க. ஓகே. ஸ்புட்னிக்கு ஏதோ ஒரு பேர் கொண்டு வந்தாங்க.
இவங்க வந்து நாயை வந்து விண்வெளிக்கு அனுப்பிச்சிட்டு வந்துட்டாங்களா அப்படின்றதுல நம்ம வந்து எப்படி குறைஞ்சவங்களா அப்படின்ட்டு 69ல் நாங்கள் வந்து நிலவுக்கே ஆள் அனுப்பிச்சு திருப்பி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கு வந்து ப்ரூஃப் கிடையாது. யாரு? அமெரிக்கா பண்ணது. நான் அப்படியா? ஆமாம். இப்போ அதுக்கு அதில் ஆம்ஸ்ட்ராங் எங்கேருந்து போனது? அம்சாங் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோவில் கால் பதிச்சு வந்தாங்க. அதை வந்து எல்லாத்தையும் ஒளிபரப்புனாங்க. அந்த டைமில் இவ்வளோ சோஷியல் மீடியா இவ்வளோ மீடியா இருக்கா செஞ்சு மீடியா பூரா அவங்க கையில். அதனால் நீல் ஆம்ஸ்ட்ராங் போனதே பொய்யுங்கிறீங்களா? பின்ன அதுதானே இப்போ பெருசாக போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அதோட கான்ஸ்பிரசின்னு போடுங்க வந்துடும். ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் 11 முறை போனதாக சொல்கிறாங்க. ஆனால் அங்கே அதில் என்ன சொல்கிறாங்க, அதுக்குன்னு இப்படியாங்க அதுக்கப்புறம் வந்து பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து நிலவுக்கு போகிறது பெரும்பாடாக இருக்குது. எத்தனையோ முறை அனுப்பிச்சு அங்கே போய் சாதாரண மெஷினு போய் இறங்க முடியல, அவ்வளோ பாடாக இருக்குது. அப்போ மனுஷன் மட்டும் போய் இறங்கி எப்படி வர முடியும்? அதுவும் இப்போ வந்து ரொம்ப டெக்னாலஜி அப்புறம் இந்த ஃபியூல் இருக்குல்ல, இது எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமே இந்த பாடு வர்றாங்க. இப்போ கடைசியாக வந்து இது வந்து சந்திராயன் 3 அனுப்பிச்சாங்கல்ல இந்தியா. 1 அனுப்பிச்சு சுற்றிட்டு வந்துருச்சு, 2வது அனுப்பிச்சு டொம்முன்னு விழுந்துருச்சு, 3வது அனுப்பிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சவுத்து போலில் போச்சுன்னு சொன்னாங்கல்ல. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு இதுக்காக. நேற்று ஒரு சைனாவில் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க, அது இப்போ 85 செகண்டில் வெடிச்சு. அது வந்து நடக்குங்க. நான் சொல்கிறேன் தகவலுக்கு எனக்கு நானும் ஒரு படிச்சேங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக இல்லை. அதான் இது வந்து சைனாவில் அனுப்பிச்சு உடனே வந்து பின்னாடி கத்துறாங்க, ஓ சைனா ப்ராடக்ட் அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கணும். அதெல்லாம் தப்பு. சைனா வந்து சயின்ஸுங்கிறது எல்லாத்துக்கும் ஆகுங்க. அப்படி பார்த்தா அக்னி வந்து ஆரம்பத்தில் அக்னி ஏவுகணை போச்சுல, அது ஆரம்பத்தில் எவ்வளோ வெடிச்சிருக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும். இது என்னென்னா இது அவ்வளோ ஹீட்டு. ஒரு சின்ன கீரல், அது ஒரு ஹேர் அளவுக்கு வந்து ஒரு சின்ன கீரல் தான் நம்ம தூக்கி அடிச்சிடும். அப்படித்தானே வந்து கல்பனா சாவ்லா வந்து அடிபட்டு போனது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இவன் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நாயை அனுப்பிச்சா நாங்கள் வந்து நிலவுக்கே போயிட்டு வர்றோன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து போட்டி பயங்கரமாக வந்துருச்சு. ஓகே. அந்த போட்டியில் அப்புறம் வந்து மெதுவாக என்ன பண்ணிட்டாங்க, கோர்பச்சேவ் வந்திருக்கும்போது எங்கள் ரஷ்யா USSRல இருக்கும்போது வறுமை இருக்குது. அங்கே யார் எவ்வளோ வேலை பார்த்தாலும் இவ்வளோ தான் அப்படின்னா அந்த பொறுப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஓகே. அமெரிக்கா வந்து முதலாளிகளை வளர்க்குறாங்க. இவங்க பார்த்தா வந்து தொழிலாளிகள் பேட்ட எல்லாத்தையும் சோம்பேறி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டுமே தப்பாக இருக்குது. ரெண்டுக்கு இடைப்பட்டது வேணும் அப்படின்ற இடத்துல இருக்குல்லையே, அதை தான் சைனா வந்து அழகாக பிடிச்சாங்க. என்னென்ன? அது வந்து கம்யூனிசம் கிடையாது, சோசியலிசம். ஆனால் முதலாளிகளும் இருப்பாங்க. இங்கேயும் சோசியலிசம் தானே இருந்தது. ரஷ்யாவில் இருந்து சோசியலிசம் தானே. கம்யூனிசம். ஓகே. அது கம்யூனிசம் சோசியலிசத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. கம்யூனிசம்ங்கிறது வந்து உழைப்பவனுக்கு எல்லாம் சொந்தம், உழைப்பவர்கள். ஓகே. முதலாளிகள் கூடாதுன்ற மாதிரி கிட்டத்தட்ட. ஓகே. இங்கே வந்து முதலாளிகள் இருக்கலாம், உழைப்பவரும் வேணும். ரெண்டுமே. முதலாளி இல்லாமல் தொழிலாளி இல்லை, தொழில் இல்லாமல் முதலாளி இல்லை. அப்போது 90கள்லேயே வந்து சைனா என்ன பண்ணிட்டாங்கன்னா சோசியலிசத்தை இப்போ ஒரு சோசியலிசம் தான், அதிபராட்சி தான். அப்படி எங்கேயும் தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கேயும் தான் இந்த மாதிரியான நெருக்கடிகள், மக்கள் அங்கே சுதந்திரமாக வாழவில்லை. சரிங்க. எந்த நாட்டில் பிரச்சனை இல்லை, நீங்கள் சுதந்திரம். அப்போ அதுக்கான தத்துவம் தானே. இப்போ நீங்கள் முதலாளித்துவம் வந்து சரியில்லைங்கிறீங்க, கம்யூனிஸ்டும் சரியில்லைன்னு எக்ஸ்ட்ரீம் அதான் சொல்கிறேன். முதலாளித்துவம் சரியில்லைன்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, கம்யூனிஸ்டும் சரியில்லைன்னு முடிவுக்கு வந்து பண்ணிடுறீங்க. சைனா தான் பெஸ்ட்டு, அங்கே சோசியலிசம் இருக்குன்னு வரீங்க. அந்த சோசியலிசத்துக்கும் தப்புன்னா நம்ம அடுத்ததுக்கு போகணும் இல்லை. அதாவது எப்படின்னா என்ன விஷயம்னா, நம்ம 100% எல்லாரும் சூப்பராக கொண்டு வர முடியாது. மக்கள்கிட்ட சோம்பேறி இருப்பான், உழைக்கிறவன் இருப்பான், அறிவாளி இருப்பான், முட்டாள் இருப்பான், எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கணும்ல, அது சைனாவில் கிடைக்குது. ஓகே. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் சோம்பேறிங்க தற்கொலைகளுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காங்க. அது வந்து சரி, அது தெரியல. ஆமாம், எனக்கு தற்கொலையிலே என்னன்னே தெரியாது. தெரியாதா? தெரியல. என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லை, தமிழ்நாட்டில் இருந்தால் கூட எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாது, என்னன்னு தெரியாது. ஓகே. நம்ம தற்கொலைகள் எல்லா கண்டத்துலையும் உண்டு, ஆனால் பயப்படாதீங்க. எல்லா சைனாவிலையும் இருப்பாங்க தற்கொலைகள். இல்லை, அது இல்லாமல் இல்லை. அதாவது சொல்லிருக்கேன்னா, முட்டாள்கள் இருக்காங்க, அறிவாளி இருக்காங்க. ஓகே. அந்த முட்டாளுக்கும் அறிவாளி அளவுக்கு எனக்கு வருமானம் வரணும்னு சும்மா காலாடிட்டு உட்காந்துருப்ப எனக்கு வருமானம் வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த நினைச்சது தான் வந்து ரஷ்யாவோட வீழ்ச்சி. இது புரிஞ்சுக்கிட்டோமா? அவ்வளோதான். உழைக்கிறவன் வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் அவனுக்கு எப்படி போகுது? இப்போ தமிழ்நாடு வந்து இவ்வளோ வருமானத்தை எடுத்து கொடுக்குது, அது ஏன் வந்து பீகாருக்கு, யூபிக்கும், ஒரிசாவுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்க? எனக்கு வந்து ஒழுங்காக கொடுக்க மாட்டேற. நான் 1 ரூபா கொடுத்தா எனக்கு வந்து 29 காசு கொடுக்குற, அவன் வந்து 1 ரூபா கொடுத்தா 7 ரூபா திருப்பி கொடுக்குற. அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அதுதான் ரஷ்யாவோட வீழ்ச்சி. இப்போ நம்ம சொல்லும்போது இந்தியாவுக்கு லேசாக ஒரு சின்ன இது தெரியுதா பிரச்சனை? நான் உழைக்கிறேன், எனக்கு அந்த பங்கு எனக்கு கொடு. அவன் உழைக்கிறான், அவன் பங்கை கொடு. அவன் உழைக்கிறதுக்கு வழி இல்லையா, உழைப்புக்கான இதை கொடு, மீனை கொடுக்காத. யாருக்கு 7 ரூபா கொடுக்குறாங்க? பஞ்சாபுக்கா? இது இவனுக்கு, யூபிக்கு.
யூபிக்கு 2.30 காசு. சரி, அப்போ 7 ரூபா யார் கொடுக்குறது? ஒரிசா, பீகார், மொத்தம் 3-4 இது இருக்குது. மத்திய பிரதேஷ், ஒரிசா, பீகார், யூபி. ஓகே, இதில் ஒருத்தனுக்கு 7 ரூபா கொடுக்குறான், ஒருத்தனுக்கு 3 ரூபா கொடுக்குறான், ஒருத்தனுக்கு வந்து 2 ஒரு அப்ராக்சிமேட்டாக. இப்போ நமக்கு வந்து 30 காசு கொடுக்குறாங்க, 40 காசு. ஆமாம், 30 காசு கொடுக்குறாங்க. அப்போ என்னென்னா நம்ம வந்து கொடுக்க தயார், நம்ம சகோதரர்கள் கொடுக்க தயார். ஆனால் இந்த இம்பேலன்ஸ் இருக்குல்ல, எவ்வளோ நாளைக்கு தான் கொடுக்குறது? நான் வந்து உழைச்சிக்கிட்டே இருப்பேன், நான் காசு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், நீ இங்கேருந்து எடுத்துக்கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னா இதுதான் வந்து யாரோட உழைப்பை சுரண்டுவது? இதுதான் யுஎஸ்எஸ்ஆர் வந்து ரஷ்யாவா 14 நாடாக பிரிஞ்சதுக்கான அடிப்படை. ஓகே, இப்போ இந்தியாவில் வந்து கொஞ்சம் சூப்பராக சொல்லிட்டீங்க சார். உலக அரசியலையும் இந்திய அரசியலையும் போட்டு கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்க. இவ்வளோதான், அதாவது உழைப்பவனுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி வரணும். நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன், என்ன இந்தியாவில் உள்ள கம்யூனிஸ்டுகள் கோழைகள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அவங்க வந்து ரொம்ப வீரப்பெண்மணி. ஓகே, மக்களை சந்திச்சு அப்புறம் எல்லாத்தையும் அதை யார் சொல்லலாம்னா தேர்தல் நின்று ஜெயிச்சு வந்தவன் சொல்லலாம், அப்படி சொல்ல வரீங்க? ஆமாம், அதாவது பேக்டோர்லேயே வந்து ஒவ்வொரு முறையும் பதவியை பிடிச்சிக்கிட்டு அப்புறம் ரொம்ப ஓவராக பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து தடித்த தோல். ஓகே, என்னத்தை சொன்னாலும் வந்து அது உள்ளே வந்து இறங்காது. தடித்த தோல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ நம்ம வர்றது வந்து அந்த அமெரிக்க அதிபர், அதை சொல்ல வந்தோம். இவ்வளோ ஒரு அரசியலை பேசிட்டோம். அந்த அமெரிக்க அதிபர் வந்து நேட்டோ படைக்கு, நேட்டோ இருக்கு இல்லையா, அதுக்கான சம்மிட் ஒன்று கூட்டம் இருந்துச்சு. அதில் துருக்கியும் ஒரு நாடு. ஓகே, துருக்கி வந்து யூரோப்புக்கும் அரேபியன் இருக்கு இல்லையா, அதுக்கும் இடையில வாசல் மாதிரி, அது ரெண்டுக்கு இடைப்பட்ட இடம். அங்கே வந்து ஐரோப்பா கலாச்சாரம் இருக்கும், அரேபிய கலாச்சாரம் இருக்கும் துருக்கி. ஓகே, அங்கே வந்து சம்மிட் நடக்குது. ஸ்வீட்டு கூட நல்லா இருக்கும், ஸ்வீட்டு பண்ணலாங்க, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குங்க. அப்புறம் மட்டன் இதில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேறு ரேஞ்சில் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி துருக்கி வந்து ஒரு ஸ்பெஷல், இஸ்தான்புல் அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அங்கே. ஓகே, ஸோ அங்கே வந்து நடந்துச்சு. இப்போ என்னென்னா அந்த அதிபர் வரும்போது, அமெரிக்க அதிபர் வரும்போது அவருக்கு ஸ்பெஷலாக ஒரு ஃப்ளைட்டு 2025 பிப்ரவரியோ மார்ச்சோ அவர் ட்ரம்ப் வந்து அரபு நாடுகளுக்கு வர்றாரு. முதல்ல சவுதி அரேபியா வர்றாரு. ஓகே, அடுத்து கத்தார் போகிறாரு, அடுத்து யுஏஇ வர்றாரு, துபாய், அபுதாபிக்கு வர்றாரு. அப்போது கத்தார் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 4000 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃப்ளைட்டு வந்து இவருக்கு, அமெரிக்க அதிபருக்கு ஃப்ரீ கிஃப்ட் ஃப்ளைட்டா. ஆமாம், கிஃப்ட்டு. ஓஹோ, ஓகே, கொடுக்குறாங்க வந்து. அந்த ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட ரெடியாகி இன்னும் 100% வந்து இந்த செக்யூரிட்டி ஐட்டங்கள் இருக்குல்ல, அது கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஆனாலும் அந்த ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு, ஏன்னா மக்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள மக்கள் வந்து அங்கே போனவங்கெல்லாம் என்னாச்சு, ஹர்மோஸ் என்னாச்சு, இது என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளைட்டு வந்து சூப்பராக இருக்குது, இங்கே பாருன்னு சொல்லி இந்த மாதிரி மடை மாத்திர வேலை இருக்குல்ல, அது நம்ம ஊரில் நடக்குது. நடக்குது இல்லை, நம்ம ஊரில் தமிழ்நாடு அது தனியாக பேசணும். தமிழ்நாடு நடக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, நீட்டு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே வந்து வேறு உடனே வந்து டீலிமிட்டேஷன் இல்லை, டீலிமிட்டேஷன் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே வேற ஒரு பிரச்சனை கொண்டு வருது. அவர் படிப்பறிவு இல்லை, இது இல்லை, தப்பாக பேச, இப்படி பேசுகிறாரு கொண்டு வர்றது. அப்புறம் நீட்டு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஒரு சினிமா பற்றி பேசுறது அப்படின்னு ஒரு மாதிரி வரும். அதுதான் தமிழில் ஒரு பேர் இருக்குது சார், என்ன, மேனிப்புலேஷன். அது தமிழ் தானே? அது சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்படி அங்கே நடந்த இடத்துல இவர் வந்து அந்த ஃப்ளைட்டில், அது பிரம்மாண்டமான ஃப்ளைட்டு, அதில் வந்து துருக்கியில் வந்து இறங்கி கூட கிஃப்ட் கொடுக்குறாங்களா சார்? ஜஸ்ட் 4000 கோடிங்க, அவங்க டீ செலவு. என்ன சார் 4000 கோடி டீ செலவா? ஆமாம், அது எப்படி அந்த நாட்டுக்கு, அதாவது அரபு நாடும் அமெரிக்கா நாடும் சண்டையா, ஆனால் கிஃப்ட்டும் போட்டு கொடுப்பாங்களா? அரபு நாடு சண்டை இல்லை, அரபு நாடு பூரா அடிமை. நீங்கள் அதை தெரியாமல் சொல்லிட்டு இருக்கீங்க. சவுதி அரேபியா, குவைத்து, பஹ்ரைனு, கத்தாரு, யுஏஇ, ஓமான், இது அப்புறம் இது ஜிசிசி கண்ட்ரி 6. நான் ஜிசிசி அரபிக் கண்ட்ரி இருக்கும்போது ஜோர்டான், இது எல்லாம் வந்து அமெரிக்காவோட அடிமைகள். ஜிசிசின்னு என்ன சார்? கல்ஃப் கோஆப்ரேட்டிவ் கவுன்சில். இவங்க எல்லாம் அந்த 6 நாடு சேர்ந்து ஒரு அமைப்பாக இருக்குது. ஓகே, அது ஜிசிசிங்கிறது 6 நாடு. சவுதி அதான் மேஜர் நாடு. அப்புறம் யுஏஇ, கத்தாரு, பஹ்ரைனு, குவைத்து, இந்த மாதிரி ஓமான், இதெல்லாம். அப்புறம் இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா, மேற்கு பக்கம் வந்தீங்கன்னா ஜோர்டான் இருக்குது. ஜோர்டான் வந்து அமெரிக்காவோட அடிமை. ஓகே, இஸ்ரேலுக்கு ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க, அமெரிக்காவோட அடிமை. ஓகே, அப்போ அவங்க கிஃப்ட் என்னன்னா பேசி கொடுவீங்கல்ல சார்? எங்க அந்த நாள் அடிமை, இந்த நாள் அடிமை என்னன்னா பேசுவீங்க? உண்மை தானே? வெளியில் உட்காந்து பேசி உள்ள அந்த நாட்டில் இருந்து பேசுறீங்களா நீங்கள்? அந்த நாட்டில் யாரும் வாயை திறக்கவே முடியாது. திறக்க முடியாது. வாழ்க தவிர வேறு எதுவும் பேசவே முடியாது. இல்லை, அந்த நாடு அது அப்படி தான். அது என்ன, அந்த நாடு வந்து மன்னராட்சி. உலகத்தில் மன்னராட்சி இருக்கக்கூடியது வந்து இங்கே இருக்கிற ஒரு 6 நாடு, அதுக்கப்புறம் ஜோர்டான், அதுக்கப்புறம் வந்து இங்கே மலேசியா பக்கத்தில் இந்தியா சார், புருனை அப்படின்னு இருக்குல்ல. இந்தியா சார், இந்தியா வந்து ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடு ஞாபகம் வச்சுக்கிறேன் சார் நான். எப்படி பார்த்தாலும் ஓகே,
எதிர்த்து பேச முடியுது, போராட முடியுது. ஓகே, நம்ம அதாவது சுதந்திரமான ஒரு அடிமைகள் அப்படி வச்சுக்கணும். அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது சார். ஆமாம், ஹரியப் சுலோலின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹரியப் சுலோலியா? ஓகே. ஆமாம், வேகமாக மெதுவாக போங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி. சரி, ஓகே, இது இருக்கட்டும். ஸோ இதில் நம்ம வந்து சொல்கிற அந்த விஷயத்தை விட்டுட்டு சுற்றி நிறைய இல்லை, இது ஜாலியாக தான் இருக்குங்க, ஜாலியாக இருக்குங்க, நிறைய மேட்ரு தானே. எவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க நீங்கள். ஓகே, என்னென்னா கண்ணாப்பண்ணான்னு படித்தவன் வந்து இப்படி தான் பேசுவோம் போல இருக்கு. சரி, இப்போ அந்த சம்மிட்டுக்கு வர்றாரு. அந்த 4000 கோடி ரூபாய் கிஃப்ட் கொடுத்த அந்த ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாரு. ஓகே, இறங்குனா இப்போ அவங்களுக்கு திரட்டு இருக்குது. எப்படின்னா ட்ரம்ப்பு, பீட் ஹெக்ஸத்னு சொல்லி அந்த பாதுகாப்புத்துறை செயலாளர், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 7-8 பேருக்கு மேலே. உங்களுக்கு மூசா தெரியுமா சார்? மூசா மூசா இதை கேட்ட மாதிரி இருக்குது. சரி, சொல்லுங்கள். ரைட். சரி, இப்போ என்னென்னா அமெரிக்காவோட செக்ரட்டரி பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஆமாம், மூசாங்கிறது விஜயோட செக்ரட்டரி பேர். விஜயோட அந்த கூட வருவாப்புல இல்லை, பல்கா பீம்பாய். ஆமாம், அவர் பேர் தானே மூசா? இல்லை, எனக்கு அவர் பேர் தெரியும். அமெரிக்காவில் இருக்கு. எனக்கு விஜய் பேர் தெரியுங்க. எனக்கு விஜய் பேர் தெரியும், மந்திரிகள் பேர் தெரியும். அமெரிக்காவில் பீம்பாய் பேர் தெரியுது. பீம்பாய் இல்லை, அவர் அமைச்சர். அதான் அமைச்சர்னா வெளியுறவு இது அமைச்சர் பாதுகாப்பு. அங்கே வந்து அமைச்சர் பதவி கிடையாது, அங்கே எல்லாமே செக்ரட்டரி பேர். ஓகே. ஆமாம், இங்கே வந்து அமைச்சரும்பாங்க, அங்கே செக்ரட்டரிம்பாங்க. அதனால தான் செயலாளர்னு சொன்னேன் நான். ஓகே சார். ஆமாம், இப்போ இங்கே வந்து இங்கே வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் பெருசாக பேர்லாம் தெரியாது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம். ஆனால் அமைச்சர்கள் பேர் தெரியும். அங்கே வந்து பேரே செக்ரட்டரி தான், அமைச்சர் பேரே செக்ரட்டரி. அதில் பீட் ஹெக்ஸத், அதுக்கப்புறம் மார்க்கோ ரூபியோ, அப்புறம் வந்து ஜேடி வான்ஸு அப்படிங்கிறது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய பதவிகள். ஜேடி வான்ஸ் வந்து துணை அதிபர். ஓகே, இவர் அதிபர் யார்? ட்ரம்ப்பு. ஓகே, இந்த மாதிரி இவர் வந்துட்டார். ஓகே, வந்து இதெல்லாம் சம்மிட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி போகணும். அதே ஃப்ளைட்டில் போகும்போது அது கிளம்பி டேக் ஆஃப் ஆகும்போது ஷூட் பண்ணிட்டாங்கன்னா, அதில் ராக்கெட் வந்து மோதிருச்சுன்னா என்னமோ பண்ணிடுவாங்க. பண்ணால் உயிர் போயிடுச்சு. அப்படிங்கிறனால என்ன பண்ணிட்டாங்க, அப்போ நான் வந்து இல்லை வேறு ஃப்ளைட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு வந்து இழுக்கு, அவமானம். அப்போ இந்த நாட்டில் வந்து உன்னை பாதுகாத்துறதுக்கு, உன்னைய பாதுகாத்துக்கிறதுக்கு, அந்த ஃப்ளைட்டை பாதுகாத்துக்கிறதுக்கு, ஏன்னா அந்த ஃப்ளைட் எங்கே செஞ்சாங்கன்னா அமெரிக்காவில் செய்கிறாங்க. காசு மட்டும் கத்தார் கொடுக்குறான். அமெரிக்க அதிபருக்கு அமெரிக்காவில் செஞ்ச ஃப்ளைட்டு. மேக் இன் இந்தியா தான். மேக் இன் அமெரிக்கா. ஆமாம், இல்லை சார், உள்நாட்டு உற்பத்திக்கு தான் சொல்கிறாங்க. அது உள்நாட்டு உற்பத்தி, இந்தியா இல்லை, அது அமெரிக்கா. ஓகே. ஓகே, செஞ்ச அந்த ஃப்ளைட்டில் போகாமல் வேறு ஃப்ளைட்டில் போனால் அவமானமாக இருக்குங்கிறதுக்காக அடுத்த ஃப்ளைட்டில் போகணும். ஆனால் எப்படி போகிறது அப்படின்னு என்ன பண்ணிட்டான்னா, இந்த ஃப்ளைட்டில் வந்து அப்படியே மேலே ஏறுறாரு. ஏறிட்டு அப்படியே வச்சு டாட்டா காமிக்கிறார், ஹாய் அப்படின்னு. இங்கே பத்திரிக்கைலாம் இங்கே நிற்பாங்க. நின்று பார்த்தா ரைட்டு, ஓகே. அந்த பக்கம் வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஃப்ளைட்டுக்கு அந்த சைடில் பார்க்க முடியாது. என்ன பண்ணிட்டார், இங்கே மேலே ஏறி அந்த பக்கம் கதவு திறந்து கீழே இறங்கி போயிட்டு, என்னங்க எம்ஜிஆர் படம் மாதிரி சொல்கிறீங்க? அதே தான், அங்கே இறங்கி போயிட்டு அங்கே வந்து இப்படி நடந்து போக முடியாது, ஒன்றும் போக முடியாதுல்ல. அங்கே வந்து ஒரு கேட்ரிங் வேனு, ஓப்பன் கேட்ரிங், பின்னாடி வந்து இந்த பிக்கப் மாதிரி ஒரு வேனு. ஓகே, வேணுங்கிறத விட அந்த இது டாட்டா இதுதான் என்னது, குட்டி யானை. கிட்டத்தட்ட ஒரு குட்டி யானையில் ஏறி போகிறார். என்ன சொல்கிறீங்க? வேறு எதுக்கு எல்லாம் அமெரிக்கா அதிபர் என்னங்க அவ்வளோ 4000 கோடியில் செலவு பண்ணி அவன் ஃப்ளைட்டு வச்சு கொடுக்குறான். 4000 கோடி மட்டும் இல்லை, 4 லட்சம் கோடிக்கு வந்து அவ்வளோ பாதுகாப்பு வச்சுருக்காங்க. அந்த ஏரியா பூரா பாதுகாப்பு வச்சுருக்காங்க. ஆனாலும் ஈரான் வந்து ஏற்கனவே அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இடத்தையும். அப்போ இந்த இடத்துல வந்து போட்டு தள்ளிட்டா என்ன பண்ணுறது? ஓகே, அவர் ஏற்கனவே இந்த கில் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இவரெல்லாம் வந்து போட்டு தள்ள போகிறோம் அப்படின்னு. போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படி இறங்கி பால் டெப்போ வண்டியில் இந்த மாதிரி இந்த குட்டி யானையில் ஏறி போய், அதுக்கப்புறம் அங்கே வந்து அவரோட மிலிட்ரி ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்க பழைய ஃப்ளைட் ஒன்று இருக்குது, மிலிட்ரி ஃப்ளைட், அதில் ஏறிட்டு மிலிட்ரி ஃப்ளைட்டு கிளம்பி போயிடுச்சு. இந்த ஃப்ளைட்டு பின்னாடி கிளம்பி போகுது. எதுன்னு இப்போ தெரியாது, எதில் போகிறாங்கன்னு யாரும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லை, ஆனால் இது முதல்ல தெரியல. இது நடந்து சில வாரங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வெளில வருது. இப்போ வெளியே எப்படி வந்துச்சுன்னா, இவங்க வந்து பின்னாடி ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்துருப்பான்னு யாருக்கு தெரியும், அவர் கவனிக்கல போல இருக்கு. அங்கிட்டு இருந்து இந்த பக்கம் எடுத்த வீடியோ இந்த பக்கம் எல்லாம் நிற்கிறாங்க. அங்கிட்ட ஒருத்தர் எடுக்கிறாங்க, சேட்டலைட் இமேஜ் எல்லாம் வந்துருச்சு. வந்தால் இந்த கிளம்பி ஓடுறான்டா அப்படின்னு சொல்லி அந்த முக்காடு ஓடி அங்கே போய் அந்த ஃப்ளைட்டில் ஏறி அது வந்து யூகே வரைக்கும் போய் லண்டனில் போய் அங்கே வந்து இறங்கிட்டு, அப்புறம் இந்த ஃப்ளைட்டு போகுதுல்ல, சேஃபாக இந்த ஃப்ளைட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் ஏறி கிளம்பி அமெரிக்கா போயிட்டார்.
ஓ, அமெரிக்கா போயிட்டாரா? ஆமாம், அமெரிக்கா திரும்பி போகணும். இந்த ஃப்ளைட் வந்த ஃப்ளைட்டில் திரும்பி போனால் வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா அப்படின்னு தப்பிச்சு போகிறது. அந்த ஃப்ளைட்டில் வந்து கிளம்பி போனாலும் பிரச்சனை வந்துடும் ஸ்ட்ரெயிட்டாகவே. 2 ஃப்ளைட் வருது. ஒரு ஃப்ளைட் இவர் அதிபர் வரார், இன்னொரு ஃப்ளைட் வந்து அந்த மிலிட்ரி ஃப்ளைட்டு கூட வருது, பாதுகாப்பு ஃப்ளைட் வேறு கூட வருது. ஆனால் எந்த ஃப்ளைட்டில் போகிறாருன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக பால் வண்டியில் ஏறிட்டு போகிறது இருக்குல்ல, கேட்ரிங் வேணும். ஆமாம், சாப்பாடு அதெல்லாம் கொண்டு வந்து இந்த பாக்கெட்டாக வச்சு என்ன மணக்க வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டு போனாரான்னு தெரியாது. அங்கே ஏறி அடுத்த ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டு யூகேல இறங்கி மீட்டிங் முடிச்சுட்டு, மீட்டிங்லாம் கிடையாது, இந்த ஃப்ளைட்டு போகுது, மிலிட்ரி ஃப்ளைட், இவர் அதிபர் தப்பிச்சு போன அந்த ஃப்ளைட்டு போகுது. அந்த ஃப்ளைட்டு சுட மாட்டாங்கல்ல, இதில் யார் இப்போ மிலிட்ரி ஃப்ளைட் சுடுறது, அதிபர் இதில் போவார்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போ அதை சுடாதப்போ போகட்டும் அப்படின்னு அது விட்டுருப்பாங்க. இந்த ஃப்ளைட்டும் சேஃபாக வந்து அங்கே இறங்கினோடனே அதுலேருந்து இறங்கி இந்த வந்த ஃப்ளைட்டில் ஏறிட்டு அங்கே போயிட்டார். இது ஒரு விஷயம். ஓகே, இந்த அதிபர் கேட்டிங்கல்ல, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். என்ன சார், ஒரு அதிபர் எங்கே போயிட்டே இருந்தாலும் கேட்டது 25 நிமிஷம் பேசிட்டீங்களே, ஒரு படமாகவே எடுக்கலாம் போல இருக்கு சார். இவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லி முடிச்சு விட்டீங்களா? அதை உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குல்ல, ஆனால் இது நடந்தது. ஓ, உண்மையிலேவா? ஆமாம், வேற என்ன கதையாக சொல்கிறோம். ஏன்னா இது நம்ம வந்து பேசுறது யூடியூப்ல வந்து கதையாக பேசிக்கிட்டு இருக்கோம் சார். ஒரு இடத்துலேருந்து படி ஏறினதுக்கு 25 நிமிஷம் ஆயிடுச்சு சார். அவ்வளோ பேச அதுக்குள்ளேயே அவ்வளோ அரசியல் இருக்குது. ஸ்புட்னிக் பேசியிருக்கோம், நிலவுல வந்து கால் வச்சது கான்ஸ்பிரசி பேசியிருக்கோம், அப்புறம் ட்வின் டவர் வந்து கரெக்டாக பேசியிருக்கோம், சோவியத் ஏசியா பேசியிருக்கோம், சைனா பேசியிருக்கோம், அது பிரிஞ்சதை பேசியிருக்கோம், சைனா பற்றி பேசியிருக்கோம், வடகொரியா தென்கொரியா பற்றி பேசியிருக்கோம், அப்புறம் கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி பிரிஞ்சதை பற்றி பேசியிருக்கோம். இதெல்லாம் நடந்து அப்புறம் வந்து பிரஸ்தராய்க்கா அப்படின்னு சொல்லி இவர் கவுர்பச்சேவை கொண்டு வந்து அவரை வந்து காலவாரி விட்ட யூரோப்பியன் யூனியன், அந்த நேட்டோ, இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணது. இது எல்லாம் சேர்ந்து முடிஞ்சு இப்போதைக்கு இவர் வந்து அங்கே கிளம்பி போயிட்டார். அது ஒரு பக்கம். இப்போ என்னென்னா, ஈரான் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா, ஈரானை வந்து நிறைய அமெரிக்காவும் இஸ்ரேலும் போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. ஈரானை ஓகே, ஈரான் வந்து பயங்கர அடி வாங்கியிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே உடம்பெல்லாம் காயமாக இருக்கிறவன் இது 10ஓட 12வது காயம், 47 வருஷமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. என்னன்னா திருப்பி அடிச்சாருன்னு சொன்னீங்க, வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அடியெல்லாம் அவனுக்கு வந்து விழுப்புண்ணுகள் மாதிரி ஆகிப்போச்சு. திருப்பி அடிக்கிறாங்க பாருங்க, ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அடிச்ச அடி. திருப்பி அடித்தது வந்து டோட்டலாக இவங்க அமெரிக்காவோட தளங்கள் வந்து எங்கே வச்சுருக்காங்க, அமெரிக்காவிலேருந்து அடிக்கிறது இல்லை, அவன் அரபு கண்ட்ரீஸில் ஃபுல்லாக அவன் தளம் இருக்குது. அந்த தளம் இருக்குல்லையா, அதில் எல்லாத்தையும் ஆட்களில் வச்சுருந்தா அந்த தளத்தை பூரா அடித்து சொல்லி முடிச்சிட்டாங்க. ஈரான் ஓகே, அவன் கையில் பயங்கரமான எக்கச்சக்கமான ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதத்தை லிஸ்ட் போட்டோம்னா இன்னொரு 20 நிமிஷம் ஆகும். அது வேண்டாம். இல்ல, இப்போ கடைசியா அந்த நியூஸ் என்ன வந்துச்சுன்னா, இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. அதாவது ஈரானிடம் சரண்டர் ஆன ட்ரம்ப் அப்படின்னு வருது. நீங்க ஹார்மோஸ் முனை மட்டும் திறந்து விட்டுருங்க, எங்களால் முடியல அப்படின்னு அமெரிக்கா வந்து ஈரான்கிட்ட சரணடைந்ததாக ஒரு தகவல் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை? ஈரான்கிட்ட நீங்க தான் சரண் அடையலை. என்ன சொல்றீங்க? அப்போ அது எப்படி? அவங்க வந்து வல்லரசுங்க, எப்படி படார்னு சரணடைவாங்க? அதாவது டவுன் ஆயிருக்காங்க, அது வேறு விஷயம். அமெரிக்கா நிறைய அடி வாங்கியிருக்காங்க. அடுத்து ஈரானை திருப்பி நிறைய அடிக்க முடியாத அளவுக்கு வந்து அவனுக்கு நெருக்கடி இருக்கு. அது வேணா வாஸ்தவம் தான். ஆனால் அமெரிக்கா வந்து ஈரான்கிட்ட சரண் அடையலை. ஓகே, என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் இஸ்ரேல் வந்து அமைதியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஈரானை பெருசாக அடிக்கிறதுக்கு. அமெரிக்கா என்ன பண்ணுறான், ஏற்கனவே கப்பல் அடி வாங்கிருச்சு, இடம், அவனுடைய ரேடாரு, அவனுடைய தளம், அவன் ஆட்கள் 1000 பேருக்கு மேலே அவனுடைய வீரர்கள் அவுட்டு, அப்படி எல்லாம் அவுட்டு. அவனுடைய நஷ்டம் மட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250-300 லட்சம் கோடி இருக்குங்க. 300 லட்சம் கோடியா? ஆமாம். என்ன சொல்கிறீங்க? பெரிய, அது ஆக்சுவலாக வந்து ஒரு 700 லட்சம் கோடி அங்கே செலவு பண்ணி வச்சுருந்தாங்க மொத்தத்துக்கு. அதில் நிறைய அடிச்சிட்டாங்க. 42 ஃபைட்டர் ஜெட்டு ஃப்ளைட் ஐட்டங்கள் மட்டும் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த MQ-9 ரீப்பர் ட்ரோன், ஒரு ட்ரோன் இருக்குது, அது பயங்கர காஸ்ட்லி. அது ட்ரோன் மேலே பறந்துச்சுன்னா இங்கே கீழே வந்து அக்கு அவர் அனைவர் நீ வந்து வெளியே நின்னீங்கன்னா உங்கள் மீசை வரைக்கும் கணக்கு பார்க்கும், அந்த அளவுக்கு. அதை 42 43 தான் அடிச்சிருக்காங்க. குருவியை சுட்ட மாதிரி சுட்டிருக்காங்க. ஓகே, அது அடிக்கவே முடியாது, பயங்கரமானதாக்கும், அப்படியாக்கும். இவர் 18 பட்டிக்கு நாட்டாமல் அப்படியா அப்படின்னு சொன்ன உடனே அதை வந்து குருவி சுட்ட மாதிரி சுட்டி கீழே இறக்கிட்டாங்க எல்லாத்தையும். அதனால் அமெரிக்காவோட டெக்னாலஜி இருக்குல்ல, அது வந்து டெக்னாலஜி குறைவே கிடையாது. அமெரிக்க டெக்னாலஜி சூப்பர். ஓகே, இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்க டெக்னாலஜி அது அப்படியே வந்து இஸ்ரேல் இருந்துச்சு. 2 பேரும் வந்து உயர்ந்தவர்கள் டெக்னாலஜியில். அவன் அடிப்பான், இஸ்ரேல் வந்து அந்த பக்கத்தில் அடிப்பான். அடித்தா இந்த மக்கள் வந்து கட்டட இடியும் சாவாங்க.
அங்கேருந்து திருப்பி அடித்தாங்கன்னா இது வந்து இந்த அயன் டோம் சொல்லி அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது வந்து தாக்க வரக்கூடிய ஆயுதம், இது வந்து தடுக்கக்கூடிய ஆயுதம். இந்த தடுக்கக்கூடிய ஆயுதம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதை வச்சு எல்லாத்தையும் தடுத்து ரொம்ப பலசாலியாக இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த பாடம் படித்த ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, இவன் எப்படா இவ்வளோ தடுத்துக்கிட்டு இருக்கான், இவ்வளோ தடுக்கிறான், எவ்வளோ தூரம் தடுக்க முடியும்? அப்போது நம்பர் ஆஃப் வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, அது அதிகமான சொன்னால் இது வந்து கிளம்பி போகுது அப்படின்னா எம்டி ஆகும்ல, எம்டி ஆகுது திரும்ப வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வேணும்ல. இப்போ சின்ன ஐட்டங்களாக நிறைய அனுப்பிச்சி விட்டு அவனை தடுக்க விட்டுட்டு இங்கே எம்டி ஆச்சு திரும்ப தடுக்க முடியலன்னு பெரிய ஆயத்தை அனுப்பிச்சு டம்முன்னு அடிச்சிடுறது. ஓகே, அப்படி வந்து இவன் வந்து எல்லாம் பாடம் படிச்சுட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. இவன்கிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மிசைல்ஸ் இருக்குது. அப்புறம் சொந்தமாக வந்து சேட்டலைட் வேறு வச்சுருக்காங்க. இங்கே இப்போ சமயத்தில் விட்டு சேட்டலைட் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் சைனாவும் ரஷ்யாவும் இவனுக்கு வந்து இந்த இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த இடத்துல யார் இருக்கா, துபாயில் இங்கே இந்த பில்டிங்கில் இந்த ஃப்ளோரில் யார் இருக்கா அப்படின்னு ஆரம்பித்து இங்கேருந்து ஜோர்டான்லேருந்து இஸ்ரேல்லேருந்து அத்தனை இடத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் அத்தனை சொல்லி தாக்குனாங்க. ஓகே, அப்போ என்ன, இப்போ முன்னாடி நம்ம தான் தாக்குவோம், இப்போ நம்மளை வந்து இப்படி தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இது திருப்பி தாக்குனதில் இப்போ கப்பல், பெரிய கப்பல் 2 கப்பல் வருது. யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் ஜெரால்ட் 4 அப்படின்னு. ஒரு கப்பல் 1,00,000 கோடி, இன்னொரு கப்பல் 1,15,000 கோடி. அதில் ஒரு இதில் 70 ஃப்ளைட் வரும், இன்னொரு இதில் 90 ஃப்ளைட் வரும். யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு 5 ஃப்ளைட் நின்னாலும் நமக்கு இடம் பத்தாது. ஆமாம், 70 ஃப்ளைட்டு 90 ஃப்ளைட் வரும். அந்த அளவுக்கு பெருசாக அப்படியே நகரம்ன்ற மாதிரி அதை 2ஐயும் அடிச்சு விட்டாங்க. யாரு? ஈரான். அதில் என்ன அடிக்கிறேன்னா, இந்த இது போட் வச்சுங்க, ஃபைபர் போட் வச்சுருக்காங்க, கொசு படைன்னு பேர். கொசுன்னு போச்சு அப்படின்னா தற்கொலை படை மாதிரி போகும். அதுக்கு அதில் வந்து ஜிபிஎஸோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து துப்பாக்கியிலேருந்து இந்த இதுலேருந்து கொண்டு போகிறதுல எல்லாம் வச்சுருக்கோம். நேராக போய் வந்து டம்முன்னு மோதி அதில் வந்து வெடிபொருள் வச்சுருப்பாங்க. அந்த போட்டும் போயிடும். ஏன்னா அந்த போட்டு எவ்வளோ வந்துடும், அதிகபட்சம் போனால் வந்து 20-30 லட்ச ரூபா வரும். அந்த போட்டு அடிபட்டு அந்த செதஞ்சிரும். அங்கே அடித்த இடத்துல வந்து ஓட்டை விழுந்துரும்ல, அவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் ஓட்டை விழுந்துச்சுன்னா முங்கிடும். அந்த மாதிரி பிரச்சனை வந்து அந்த கப்பல் எல்லாம் பின்னாடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வார்ஷிப் இருக்குல்ல, போர்க்கப்பல், அது நிறைய 20-25 போர்க்கப்பல் கொண்டு வந்தாங்க. முதல்ல 60 போர்க்கப்பல் கொண்டு வந்தாங்க. அந்த போர்க்கப்பல் எல்லாம் ஆயுதங்கள் இருக்கும், அங்கேயும் போய்ட்டு அடித்தாங்கன்னா இது ஒரு பக்கம் கீழே போட்டு தற்கொலை படகு அது அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ட்ரோனு, அதுவும் தற்கொலை ட்ரோனு. திருப்பி வர வேண்டாம், அடியா நீ அங்கேயே செத்துப்போ அப்படின்ற மாதிரி அடிச்சிடறாங்க. அடித்தா ஒன்றும் பண்ண முடியல. ஈரான் வந்து ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்காங்க. அப்புறம் அமெரிக்காவோட தளங்களை வந்து பூரா குவைத்தெல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க. பஹ்ரைன் வந்து சுத்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஹர்மோஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி 40 வருஷமாக திறந்திருந்த ஹர்மோஸ், யாரும் கேள்வி கேட்பாரட்டு கிடந்த ஹர்மோஸ், பிரச்சனை வந்தோன்னா இதை மூடினா ஏய் நான் அடிச்சு போடுவோம் பாருன்னு உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தால் ஒரு பக்கம் பூரா கன்னி வெடியை கடலுக்குள்ளே கன்னி வெடியை வச்சுட்டு இந்த ஒரு பக்கம் நாங்கள் இங்கே இருக்கோம், நீ வந்தால் அடிப்போம் அப்படின்னு அடித்து ஒரு கப்பலையும் ஓட விடாமல் ஒரு நாளைக்கு 130லேருந்து 140 கப்பல் அந்த பக்கம் போன இடத்துல இன்றைக்கி 6-7 கப்பல் போகுது. ஓகே, அதில் என்னென்னா இந்த ஹர்மோஸ் எடுத்தோம்னா நம்மளுடைய மக்களுக்கு புரிதலுக்காக ஒரு சின்ன ஒரு இதை சொல்லிக்கிறலாம். அங்கே டாப்பில் வந்து இந்த ஹர்மோஸ் உள்ளே போச்சு அப்படின்னா அது அந்த கடலுக்கு பேர் வந்து பெர்ஷியன் கல்ஃபு, அதாவது பாரசீக வளைகுடா. அது எண்டில் முற்ற இடம் பார்த்திங்கன்னா ஈராக்கோட பகுதி. அப்புறம் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அந்த ஈராக்கோட ஒட்டி வந்தீங்கன்னா குவைத்து, அதுக்கு கீழே வந்தீங்கன்னா சவுதி அரேபியாவோட ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் சொல்லி கிழக்கு பக்கம். அதுக்கப்புறம் கத்தார் இருக்குது, பஹ்ரைன் இருக்குது, அப்புறம் யுஏஇ இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வரிசையாக இருக்குது. இது அத்தனையும் வந்து போர்ட்டு. ஓகே, அந்த போர்ட்லேருந்து கப்பல் வெளியே போகணும். அந்த வெளியே போகிறது வந்து இந்த ஹர்மோஸ் வளைகுடா இருக்குல்ல, அது வழியே தான் போகணும். யோசிச்சு பாருங்கள். அப்போ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க, டோட்டலாக ஸ்டாப்பு. இதை மட்டும் ஸ்டாப் பண்ணால் பரவாயில்ல. இது இந்த சவுதி அரேபியாவோட மேப்பு இப்படி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் வந்து பெர்ஷியன் கல்ஃபு, பாரசீக வளைகுடா. மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட்சி, செங்கடலை வந்து கீழே வந்து பாபல் மந்திப் அப்படின்னா அங்கே ஒரு வளைகுடா ஜலசந்தி இருக்குது, ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்லி. அதை வந்து ஈரானோட ப்ராக்சி இருக்காங்கல்ல, ஹவுத்திஸ், அவன் வந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்கான். சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு வண்டி போகக்கூடாது, ஒரு கப்பல் போக, எல்லாத்தையும் முடிச்சு போடு, எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி இது இல்லைன்னா நேர முற்ற இடம் வந்து இந்த இடத்துல வந்து முற்ற இடம் ஈராக்கு சொன்னோமா, இது முற்ற இடம் வந்து ஈஜிப்டில் வந்து சூயஸ் கால்வாய் இருக்குது, அது வழியே போய் மத்திய தரைக்கடல் போயிடலாம். அப்போ அந்த வழியே போகிறோன்னு சொல்லி கிளம்புனா அங்கேயும் அடிச்சிட்டாங்க. எங்கேயும் போக முடியாது, எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வா, நீ என்ன அமெரிக்காவுக்கு வந்து நீ வாலாட்டிகிட்டு இருக்கியா அப்படின்னு பிரச்சனை ரொம்ப பெருசாக போய் ஈரான் வந்து கை ஓங்கியிருக்கு இப்போ. ஆனால் அதான் ஏற்கனவே சொன்னேன், ஈரான் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க.
அதாவது இப்போ வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. எதிர்த்து சாதாரண நிற்கலை. அமெரிக்காவோட பொருளாதாரம் இருக்குல்ல, ஆட்டம் கண்டுருச்சு. அதை வந்து 2 வரியில் பொருளாதாரத்தை சொல்லணும்னா, அமெரிக்காவோட வளம் வந்து ஒன்றும் குறைச்சல் இல்லை. அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது, இது வந்து ஆயில் இருக்குல்ல, உலகத்தில் நம்பர் 1 ஆயில் உற்பத்தி அங்கே நடக்குது. அப்படியா? ஆமாம். வெளில தான் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை வெளியில் வாங்கி விற்கிறாங்க. ஓகே. வாங்கி ரிஃபைன் பண்ணி விற்கிறாங்க. ஓகே, இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கி ரிஃபைன் பண்ணி 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதான் கணக்கு. ஏன்னா அவனுக்கு லாபம். ஆமாம். அதை விட்டுட்டு இந்த பக்கம் இப்போ சவுதி அரேபியாவில் வர முடியல. அதனால் அந்த ஒரு 8% ஆயில் அதுவும் வந்து இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. அமெரிக்காவோட பொருளாதாரம் என்னென்னா, உள்நாட்டுக்கு சோத்துக்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் மொத்தம் 34 கோடி பேர் அமெரிக்காவில் இருக்காங்க. அதில் 6 கோடி பேர் வந்து பசி பட்டினி ஒருவேளை சோத்தில் இருக்காங்க, வீடு இல்லாமல். அவங்களுக்கு சோறு போடுறதுக்கு வக்கு இல்லை. ஆனால் உலகத்தில் 800 இடத்துல வந்து தளம் போட்டு வச்சு அங்கே வீரர்களை அனுப்பிச்சி வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு காசை கொடுத்து இதை கொடுத்து உலகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களாம். அந்த கண்ட்ரோல் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வருது. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் தெரியுமா? ஒற்றை தலைமை, யூனிபோலார் அப்படிம்பாங்கல்ல. அந்த யூனிபோலார் வந்து இப்போது பைபோலார்னால் 2 தலைமை, ஒன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா அப்படின்னு. அது இல்லாமல் இப்போ வந்து சைனா சம்மந்தப்பட்டு ஒன்று, இந்த பக்கம் இந்தியாவோ இல்லை மற்ற சம்மந்தப்பட்டு இன்னொன்று, அரபு நாடு எல்லாம் சேர்ந்து அப்போ மல்டி போலாராக மாறக்கூடிய வாய்ப்பு. அது போக எந்த வெளிநாட்டில் இருந்தோ எங்கேருந்து எது ஒன்று வாங்கினாலுமே நம்ம டீல் பண்ணுறது எதுலேருந்து பண்ணுவோம்னா இதில் தான் பண்ணுவோம். எது? டாலரில் தான். அப்போ என்ன செய்வோம், இப்போ நமக்கு இங்கே ஜெர்மனில் யூகேலேருந்து ஒரு மெஷின் வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு மெஷின் வாங்கணும் அப்படின்னா நம்ம ரூபாயை கொடுத்தா அங்கேருந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பவுண்டு நம்ம கையில் இல்லை. ஓகே, அப்போ என்ன செய்வோம், இந்த ரூபாயை வந்து ஸ்விஃப்ட் முறையில் அமெரிக்காவுக்கு 100 கோடி அனுப்புவோம். அதில் வந்து ஒரு 2%, 3%, 5% அப்போ நம்ம கமிஷன் எடுத்துட்டு அதை வந்து டாலராக மாற்றுவான். அந்த டாலரை வந்து யூகேக்கு அனுப்புவான். அனுப்பும்போது அவன் வந்து அக்செப்ட் பண்ணும்போது பவுண்டாக மாற்றணும். அதுக்கு சில கமிஷனை பண்ணு. 2 பக்கமும் கமிஷன் வாங்கி கொளிச்சான். நம்ம வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் வெளியிருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, நமக்கு 12% தான் இந்தியாவில் கிடைக்குது, 88% நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அந்த இம்போர்ட்டோட வேல்யூ எவ்வளோ தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடி. ஓகே, அதுக்கு மட்டும் செலவு பண்ணுறோம். அதுக்கு மட்டும் 18 லட்சம் கோடி. அதுக்கு மட்டும். ஆமாம், எண்ணெய் வளங்கள் மட்டும். எண்ணெய் வளங்கள் இம்போர்ட் மட்டும் 18 லட்சம் கோடி. ஓகே, அந்த 18 லட்சம் கோடி வந்து வெறும் இந்திய பணத்தை நம்ம நோட்டை அச்சடித்து அனுப்ப முடியாது. அதுக்கு நமக்கு வெளிநாட்டிலேருந்து இன்கம் வந்திருக்கணும், நம்ம கையில் தங்கம் இருக்கணும் அப்படின்னு அந்த ஆர்பிஐ ரூல்ஸ் ஒரு பக்கம் இருக்குது. அந்த 18 லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி வந்து யார் கொடுக்குறா தெரியுமில்ல? அரபு நாடுகளில் போய் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்க, சிங்கப்பூர் மலேசியாவில் வேலை பார்க்குறாங்கல்ல, அப்புறம் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து அனுப்பக்கூடிய சம்பள பணம், இந்த பணம் அந்நிய செலாவணி. அதுதான் அந்த அந்நிய செலாவணி. அது வந்து நமக்கு 11 லட்சம் கோடி வருது. ஓகே, அது இல்லாமல் ஆமாம், அது இல்லாமல் இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அது அதிகம், இம்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மி, அதில் பாதி. அதில் ஒரு 4 லட்சம் கோடி கிடைக்கும். இந்த 2 சேர்த்தா கிட்டத்தட்ட 15-16 லட்சம் கோடி. இதில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ வந்து அரபு நாடுகளுக்கு நிறைய திருப்பி வந்துட்டாங்க. இந்த வருஷம் வரும்போது நமக்கு அந்நிய செலாவணி குறையும் போது இந்தியாவோட மதிப்பு இருக்கு இல்லையா, இன்னும் வந்து டாலருக்கு அகேன்ஸ்ட் டாலர் வெளியே இன்னும் மாறும். இது எல்லாம் வந்து பொருளாதார ரீதியாகவும் அமெரிக்கா அவுட் ஆகுது. அமெரிக்கா அவுட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேல் வந்து டவுன் ஆயிரும். ஏன்னா அவங்க பணம் இருந்தால் தானே கொடுப்பாங்க. பொருளாதார ரீதியாக அவங்க அடிபட்டாதான் கொஞ்சம் அமைதியாக. கண்டிப்பாக அது அமைதியாக இல்லை. உன் வேலையை பார்த்துட்டு உன் வேலையை மட்டும் பாரு. சமாளிக்க முடியாது. இப்போவே சமாளிக்க முடியல. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு நாடு கடன் வாங்கியிருக்கோம். ஓகே, நம்ம இந்தியா வந்து எவ்வளோ கடன் வாங்கினா ஒரு 150 லட்சம் கோடி, ஒரு 170 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு சொல்கிறாங்கல்ல. இப்போ தமிழ்நாடு வந்து 200 லட்சம் கோடி சொல்கிறாங்களே. ஆமாம், வந்துடும். ஆமாம், ஏன்னா வந்து உற்பத்தி பொருளாதாரம் நம்ம கிடையாது, குறைவு. நமக்கு செல்ஃப் சஃபிஷியன்சிக்குள்ள அதை தாண்டி நம்ம இம்போர்ட் இருக்குல்ல, அந்த 18 லட்சம் கோடி ரொம்ப முக்கியமானது. அதில் நமக்கு நிறைய உற்பத்தி பண்ணுறோம் சார், பக்கோடா, பானிபூரி, அது ஓகே, இட்லி, அது வந்து உற்பத்தி பண்ணி நம்மே சாப்பிட்டுக்கிறோம். அது எக்ஸ்போர்ட்டாக பண்ணுறோம். பிரச்சனை எக்ஸ்போர்ட் பண்ணணும். அந்த விதத்தில் சைனா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபோனு எல்லாமே, பொம்மை, நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம், எதை எடுத்தாலும் சைனா. நீங்கள் அப்படி தான் வந்து நிற்கிது. அது போக சைனா வந்து சைனாவுக்கு இந்தியாவுக்கு முன்னே இந்தியா வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமில்ல? ஜெனரிக் மெடிசன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெடிசனு கூட ரா மெட்டீரியல். அப்படின்னா சார், அதாவது நமக்கு வந்து மருந்து மாத்திரம் தயாரிக்கணும், அதுக்கான மூலப்பொருள் இருக்குல்ல, அது பூரா சைனா கொடுக்குறாங்க நமக்கு. என்ன சொல்கிறேன்? அதான் சொல்கிறேன். இந்த சைனா வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டானே இந்தியாவில் வந்து வியாதிகள் அதிகமாயிரும். இப்போ மட்டும் கம்மியாக இருக்கான்னா இல்லை, வியாதிகளுக்கு மருந்து இருக்குல்ல, மருந்து இல்லாமல் போயிடுச்சுன்னா மூலப்பொருட்களே அவங்கள்ட்ட தான் இருக்குது.
அவன் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்படி வேலை பார்க்குறாங்க. ம். ஓகே, நீங்கள் சைனாவோடது எடுத்தீங்கன்னா அவனோட பிரம்மாண்டம் அதெல்லாம் வேறு லெவல். எல்லாருக்கும் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, சிவகாசி பக்கம் வந்து தீப்பெட்டி, பட்டாசு இல்லை, தீப்பெட்டி அடுக்கிறது இருக்கு இல்லையா, சாத்தூர் சிவகாசி, அது வந்து வீடு வீடு கொடுப்பாங்க, தீப்பெட்டி கட்டை அடிக்க கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டத்தை வந்து கிராமங்களில் வீடு வீடு கொடுத்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே. ஓஹோ. ஓகே, அப்போ அங்கே எலக்ட்ரானிக் ஐட்டம் விவசாயம்லாம் கிடையாதாங்க? இருக்குது, பெரிய பெரிய விவசாயம் இருக்குது. அவர் என்ன இப்போ தொழில் புரட்சி வந்தால் விவசாய புரட்சி அழிஞ்சிடும்னு சொல்கிறாங்களே சார்? இல்லை இல்லை, விவசாயம் இருக்காங்க, பெரிய நாடு, விவசாயம் இருக்குது, எல்லா விதமானதும் அங்கேயே இருக்குது. ஓகே, ரஷ்யாவில் இருக்குது, அரசு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுதாங்க, எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுது. அரசு வந்து மக்களை வந்து அஜிடேட் பண்ணால், சம்மந்தமெல்லாம் அஜிடேட் பண்ணால் அடிப்பாங்க. அவங்களுக்கு சோறு கிடைக்குதா, இந்த எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, பசி பட்டினியில் இருந்தாங்கன்னா புரட்சி வந்துடும். பசி பட்டினி சைனாவில் இல்லை, அமெரிக்காவில் இருக்குது. இது புதுசாக இருக்குல்ல உங்களுக்கு, நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இங்கே இன்னொரு நாள் பேசுவோம் நம்ம. ஆமாம், 140 கோடி வந்து பசி பட்டினி குறைவு, 34 கோடியில் வந்து பசி பட்டினி அதிகம். ஓகே, ஆனால் சொல்ல முடியாத இருக்கத்தில் சைனா மக்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி வருது. இருங்க, சுதந்திரம் கிடைக்காதுங்க. என்னென்னா நான் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவேன் இருக்கலாம், அது பண்ண முடியாதுங்க அங்கே. எங்கே இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நான் வருவேன், நான் இதுக்கு போவேன்னு சொல்லுவீங்களா? அவன் சொல்கிறது வந்து ஏன் வந்து நீங்கள் விரல் ரேகை வச்சுட்டோ இல்லை காடை காமிச்சோ உள்ளே போகிறீங்கல்ல, அப்போ இஷ்டத்துக்கு வெளியே வர முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அது அடிமையத்தனமா? ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து நாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த மக்கள். நான் அதை வந்து பூரா ரைட்டு பூரா தப்புன்னு சொல்ல வரல. அந்த நாட்டில் பசி இருக்கா, உற்பத்தி குறைவு இருக்கா, நம்ம அது அந்த இண்டெக்ஸ் அதைத்தான் பார்க்கணும். நம்ம இந்தியாவில் வந்து பசி இருக்கா, பட்டினி இருக்கா, 30 கோடி மக்கள் பசியில் டெய்லி இருக்கிறாங்க, டெய்லி சொல்கிறாங்கல்ல. இப்போ அந்த டேட்டா வந்து எப்படி வருது? ஏன் இங்கே விளைச்சல் இல்லையா? இருக்குது. ஒரு பக்கம் இன்னும் உலக அளவில் இதோட முடிச்சிருவோம். உலக அளவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட 800 கோடி, 750-800 கோடி மக்கள். ஆனால் உற்பத்தி ஆகக்கூடிய உணவுப் பொருள் இருக்குல்ல, அது 1200 கோடி பேருக்கு உற்பத்தி ஆகுது. ஆனால் ஏன் இப்போ அவ்வளோ பேர் பட்டியல் இருக்காங்க? ஏன்னா ஒரு பக்கம் உணவுப் பொருளை வேஸ்ட் ஆக்குறது, இன்னொரு பக்கம் பசியில் போகிறது அப்படிங்கிறது. அது பற்றி சரி செய்யணும், இது சமன்படுத்தணும். அந்த சமன்படுத்துறதெல்லாம் பிரச்சனையே. அந்த சமன்படுத்திட்டா பசி பட்டினி இருக்காது. அதுக்கப்புறம் நீ வந்து ஆயுதம் செய்ய, இதை செய்ய, அதை செய்ய, என்ன வேணால் பண்ணிக்கோ. ஆனால் உற்பத்தி கம்மியாக உற்பத்தி கம்மியால் இல்லை, உற்பத்தி நிறைய இருக்குது. ஒரு பக்கம் பதுக்கி வைக்கிறது, அழுக வைக்கிறது. இப்போ நம்ம ஊரில் வந்து அந்த விவசாய இது இருக்குது பார்த்தீங்கல்ல, நெல், அதை பூரா வந்து முளைக்க விட்றாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து செருப்பால் அடிக்க வேண்டாம். ஏன் இந்த வார்த்தை கடின வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா, சொல்லலாம் தவறு இல்லை. என்னென்னா அந்த விவசாயி வந்து நெல்லை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன பாடுபட்டு, பாம்பு கடிப்பட்டு, இதை பட்டு வெளியே அவ்வளோ பாடுபடுத்துகிறாங்கல்ல, வந்து எல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்களாம். இங்கே வந்து நோகாமல் வந்து ஒரு தார்பாய் மாதிரி போடுவாங்களாம், மண் ஓட்ட தார்பாய், மழை பெஞ்சா உள்ளே ஒழுகுமா, அப்புறம் முளைச்சி போயிடுமா, அதுக்கு வேலை கிடையாதான். அப்படி சொல்லி என்ன பாடுபடுத்துகிறாங்க. இதை வந்து ஒழுங்காக சரி பண்ண முடியாத வக்கற்ற அரசு கடந்த 25 வருஷம் 30 வருஷமாக ஏன் பண்ணலை? பண்ணியிருக்கணும்ல. இதை பண்ண தயாராக இல்லை. ஒன்றிய அரசு சொல்கிறீங்களா, மாநில அரசு சொல்கிறீங்களா? எல்லா அரசு, இது மாநில அரசோட தான். எல்லா அரசு, நான் வந்து எந்த அரசும் எனக்கு இதே கிடையாது இப்போ வரைக்கும். இப்போ தாவேக அரசு வந்திருக்கு, இது இந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பார்க்குறாங்கல்ல, இதுக்கு உடனடியாக ஒரே ஒரு ஜீவோ, நீ முதல்ல வந்து அதை முதல்ல ஷெட்டு கட்டுப்பா. என்ன ஆயிருப்போகுது? ஒரு 10 கோடி ரூபா ஆகுமா, 20 கோடி ரூபா ஆகுமா? எவ்வளவோ பண்ணுறீங்கல்ல. அதை தான் சொல்ல வர்றேன். அரசுக்கான திட்டங்கள் இருக்குல்ல, மக்களுக்கான திட்டங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இது வந்து நம்ம இன்றைக்கி உலக அரசியல் பேசிட்டு ஓவரால் உலகத்தை பேசிட்டோம். ஓகே, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. என்னென்னமோ எங்கெங்கோ போய் என்னென்னமோ பண்ணி ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது, எனக்கும் புதுசாக இருந்தது, ஆடியன்ஸுக்கும் மக்களுக்கும் புதுசாக இருக்குன்னு நம்புகிறோம், விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா ரொம்ப எனக்கே ரொம்ப புது தகவல்கள், ரொம்ப ஜனரஞ்சகமாக பேசுனீங்க, ரொம்ப கமர்ஷியலாக பேசுனீங்க. கிட்டத்தட்ட எல்லா மேப்பும் போயிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சுற்றி வந்துட்டீங்க, உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிருக்கீங்க. அதுவும் அங்கங்கே இப்போ வந்து பிங்க் பண்ணிட்டு தான் போயிருக்கீங்க. அது ஒன்றுக்குள்ளேயும் போனால் 1 ஹவர் ஆகும், இன்னும் நிறைய போகலாம். ஓகே, நிச்சயமாக காலம் வந்து அதுக்கு சொல்லட்டும். நம்ம வருங்காலங்களில் அதை டீட்டெயில் என்ன பேசுவோம். ஏற்கனவே ஒன்று தான் எடுத்துருக்குறோம், இப்போ தான் திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் தொடர்ந்து பேசுவோம். அரங்கத்துக்கு வந்து உங்களோட பதில்களை தந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி.